ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். ஏன்னா நம்ம எப்போவுமே அரசியல் விமர்சகர், அதாவது மூத்த பத்திரிகையாளர்கள், அது போன்ற ஆட்கள்கிட்ட அவர்களோட கருத்துக்களை நம்ம கேட்டு வாங்கி உங்களுக்கு பதிவு செய்வோம். எப்பவும் போல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது பப்ளிக்கிட்டே நம்ம கேள்வி கேட்போம். குறிப்பாக நம்ம இதில் பப்ளிக் செந்தில்னு ஒருத்தர் பேசுவார். அவர் தான் இப்போ இணைந்திருக்கிறாரு. வணக்கம் செந்தில். வணக்கம் ஜூத் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதாவது ஆக்சுவலாக ஒரு ரீஜனல் சேல்ஸ் ஹெட் ஒரு ப்ரைவேட்டில் லீடிங் கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஓன் கன்சர்ன் வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் ஆர்வலர், அரசியல் விமர்சகர், பல விஷயங்கள் எடுத்து பேசுவார், பொதுவாக பேசுவார். ஸோ அவரை பற்றி நம்ம ஏற்கனவே ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு விஷயத்துக்காக பேச வந்திருக்கிறாரு. முக்கியமாக எக்ஸிட் போல், இளைஞர்கள் விசில் புரட்சி அப்படிலாம் பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? சார், இந்த எக்ஸிட் போல் அது கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்வி நான் கேட்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், கிரைம் ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க. ஸோ அது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி கேட்டேன்னா, நான் நேற்று ஒரு முன்னாடி இருந்த ரவி சார், அவரோட ஐபிஎஸ் ரவி சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். அவர் ஒரு எக்ஸிட் போலை பற்றி சொல்லியிருக்காரு. அது ஒன் சைடடா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அவரோட எக்ஸிட் போலில் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு எல்லாமே பர்டிகுலராக விஜய்க்கு மட்டும் தான் போவோம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாமே விஜய்க்கு போவோன்றது எனக்கு ஒரு தவறான ஒரு புரிதல் மாதிரி எனக்கு தோணுது சார். இப்போ அதில் ஏன் நான் என்ன சொன்னோம், இதில் நீங்கள் ஏன் அப்படி அந்த மாதிரி அந்த அதிகாரி ஏன் அந்த மாதிரி ஒரு பயாஸ்டா இருந்த மாதிரி கொடுத்தாருன்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, ஆக்சுவலாக இந்த விஷயம் ஒரு 41% இளைஞர்கள் ஆதரவு டிவி கேக்கு இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது முக்கியமாக இவருடைய கார்டு போட்டு ஒன்று வந்தது, ஒரு லீடிங் நியூஸ் சேனலோட. ஏன்னா இன்றைக்கி எதையுமே அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியல. எல்லாருமே ஒரு டைட்டில் கார்டு அடிச்சு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்ட்டு. அப்புறம் பார்த்தா அவர் வீடியோவே போட்டிருக்கிறாரு. வீடியோ போட்டு ஃபுல்லாக பார்த்தா ஃபஸ்ட்டு எக்ஸிட் போல்னா என்ன, இந்த போல்னா சரி, சப்ஜெக்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா இவர் இளைஞர்கள், பேரன், பேத்தி, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பேக் டு பேக் கால் இது என்ன இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கிறேன், எனக்கே தெரியாது, என்ன கேட்டால் சொன்னார் அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். அவரே லைனில் வந்துட்டார். என்ன ஜோடு சொல்லுங்கண்ணா, என்ன சார் நீங்கள் விசில் அடிச்சுக்கிறீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்ட அப்படின்னா, இல்லை நான் ஒரு ஃபுல்லாக என்டையர் ஸ்டேட் வைடு நான் எடுத்தேன், சர்வே எடுத்தேன், இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னா. இல்லை சொன்னேன், நான் இருக்கிற ஃபேக்டை தான் சொல்லணும். விஜய்க்கு ஆதரவாக நான் எந்த விஷயமும் சொல்லலை. இளைஞர்கள் மொத்தமாக ஆதரவாக இருக்காங்க, நீங்கள் எழுதி வச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு இளைஞர்களும் நான் யார்கிட்ட கேட்டாலும் விசிலுக்கு தான் போட்டான்றாங்க அப்படின்னாரு. சரிங்க சார், இப்போ இதில் என்ன இருக்குது, சரி இது ஒரு நேரடி பேட்டியாக நான் எடுத்துக்கிறேன், உங்கள்கிட்ட சில விஷயம் பேசுகிறேன். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களா, அதே மாதிரி தான் கேட்டேன். இல்லை நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறேன். சரிங்க சார், ஆன்லைன் பேட்டியாவது கொடுப்பீங்கன்னா, இல்லை சரி ஷார்ட்ஸாவது போடலாம் வரீங்களான்னு கேட்டேன். அதாவது அது எதுவுமே வரல. பட் என்ன ஒரு விஷயம் சார், உங்களுக்கு எதுக்காக இந்த விஷயம் சொல்ல வந்தீங்க அப்படின்னா, இல்லை அதாவது அவருடைய தொலைநோக்கு பார்வை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது பிரசாந்த் கிஷோர் மாதிரி அவரோட பயணத்தை தொடரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு விஜய் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாராம். விஜய்க்கெல்லாம் நான் ஆதரவு இல்லை. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, போலீஸ் தரப்புல இதை பற்றி விசாரிக்கும் போது முக்கியமாக அவரே திமுக பின்னணி கொண்டவர். தங்கம் தென்னரசு ஆகட்டும், அப்புறம் இன்னொரு எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகட்டும், இந்த பின்புலம் எல்லாமே அவர் குடும்ப உறுப்பினர்கள் தான் எல்லாருமே. இந்த இதில் அவரே சொன்னார், எனக்கே இந்த விஷயம் இருக்கும்போது, ஆனால் விஜயோட உண்மையான விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னாரு. ஆனால் இன்னொரு தரப்பு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் திமுக பக்கம் ட்ரை பண்ணார், சீட்டு கேட்டார், பல விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தாரு, அப்படி எதுவும் அவருக்கு கிடைக்கல, அதனால் அப்படி சொல்கிறாரு. எது உண்மை எது பொய்ன்றது அவரே நமக்கு பேட்டியாக சொன்னால் தான் தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இளைஞர்கள் மத்தியில் விஜய் புரட்சியை ஏற்படுத்துவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா நீங்களும் தமிழகம் முழுக்க சுற்றி வரீங்க, பல பேரை சந்திக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரவி சாரை பற்றி கேட்டேன்னா, அவரோட யூடியூப்ஸ்லாம் நிறைய நான் ஃபாலோ பண்ணுவேன், நல்ல ஒரு கண்டென்ட்லாம் போடுவார். ஸோ அந்த மாதிரியே தான் இந்த வீடியோவை பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாமே இந்த யங்ஸ்டர்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமே எனக்கு ஒரு தப்பாக தோணுது. அது ரிசல்ட் வந்த பிறகு பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு தப்பாக தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸில்
நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான் சொல்றாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே மெச்சூர்டா இருக்கிறாங்க. முன்னாடி இருந்த யங்ஸ்டர்ஸ் மாதிரி இல்லை. இப்போ நீங்க ஒரு திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகர் வராரு, அந்த நடிகரை எல்லா யங்ஸ்டர்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க, அவரை தான் வந்து அவருக்காகவே பின்னாடி போயிடுவாங்கன்றது எனக்கு தப்பா தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் தமிழ் தேசியம் பேச யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பெரியாரிசம் பேசுற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லும் போது நீங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் பல வருஷங்களா இருக்கக்கூடியது அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பு இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு இளைஞர் அணி எல்லாம் இல்லைங்களா? அந்த இளைஞர் அணி எல்லாமே அப்படியே டோட்டலா மறந்துட்டு இத்தனை நாள் இருந்த அந்த டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர்கள் அவரோட பார்த்தீங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட 8% வந்து எடுத்த ஒரே எலெக்ஷன்ல வரல. அவர் ஒரு ஸ்டெப்பாக தான் இருந்தார். அவர் தமிழ் தேசியம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு. அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே டோட்டலா ஒரே வருஷத்துல வந்து விஜய்க்கு டோட்டலா போட்டுருவாங்கன்ற அந்த ஒரு முத்திரையை செட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது சார். அது ரிசல்ட் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தாதான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு தப்பான டைரக்ஷன்ல நீங்க வந்து கை காட்டுற மாதிரி. ஆனா எனக்கு நம்பி இருக்கு தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் ஒன்றும் அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் இல்லை. நீங்க சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சினிமா மோகம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. பட் ஆனால் எல்லாருமே இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை அனாலிசிஸ் பண்றாங்க. நானும் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிளேஸுக்கு போறேன், லொகேஷன்ஸ்ல போகும்போது இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய புரிதல், அவங்களோட புரிதல் வந்து வேற இருக்கு சார். ஒரு நடிகர் திடீர்னு வந்துட்டாரு, அவங்க எல்லாருமே சொல்ற விஷயம் விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா ஒரு வருஷத்துல நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது, சிஎம் கொடுக்க முடியாதுன்றாங்களா? ஆமா, அவர் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்குமான ஒரு கோஆர்டினேஷன் வந்து பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஸ்டேட்ல இருந்தா மட்டும் தான் அந்த கோஆர்டினேஷன் பண்ணும். இல்லைன்னா நீங்க வந்து மற்ற ஸ்டேட்ல மாதிரி தாரவாத்து கொடுத்துடணும், பிஜேபிக்கு இல்லையோ நேஷனல் பார்ட்டி கிட்ட தாரவாத்து கொடுத்துடணும். ஆனா பட் சவுத் இந்தியால அது பண்ணது இல்லை. அவங்களோட ரீஜனல் பார்ட்டிஸ் மட்டும் தான் பண்றாங்க. ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ் பண்றாங்கன்னா அந்த ரீஜனல் பார்ட்டிஸ்க்குள்ள இருக்கிற கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது தான் சென்ட்ரலோட நம்மளால வந்து கோஆர்டினேட் பண்ணி நமக்கு ஸ்டேட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்க முடியும். ஆனா அந்த ஒரு வருஷத்துல விஜய் இதெல்லாம் சாதிச்சிருவாரான்னு காட்டினா கண்டிப்பா அவர் சப்போஸ் சிஎம் ஆயிட்டாருன்னா மக்களே பார்க்க போறாங்க. இதுல எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ்லாம் வரும்போது இன்டைரக்டா நான் சொல்றேன், விஜய் வந்தாருன்னா இன்டைரக்டா பிஜேபி தமிழ்நாடுக்குள்ள உள்ள பெனிட்ரேட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ விஜய்க்கு நான் கேட்ட வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் நிறைய பேர்கிட்ட நான் பேசின வரைக்கும் புரிதல் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நான் சொல்றது, புரிதல் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடியது விஜய் அரசியல் தெரிந்தவர்கள். ஆமா, இன்னைக்கு இன்ஸ்டால வந்து நீங்க சொல்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ் வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பாக்குற யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல சார். ஆனா ஃபாரின்ல எல்லாம் வந்து கிளம்பி வந்து ஓட்டு போறதெல்லாம் ஒரு புரட்சியா பாக்குறீங்களா எப்படி சார்? நீங்க பாக்குற ஒரு 100 பேர்லனா ஒரு 5 பேர் 10 பேர் வரும். பர்சன்டேஜ்ல சொல்றேன், ஒரு 100% இருக்காங்க, ஒரு 5% வராங்க. இன்னைக்கு 5% மட்டும் தான் சோசியல் மீடியா இளைஞர்கள்னு சொல்றீங்க, நீங்க இளைஞர்கள் சொல்றீங்க, யங்ஸ்டர்ஸ் சொல்றீங்க. ஆனா அந்த 5% மட்டும் இல்லைன்னா மீதி இருக்கிற 95% இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாருமே விஜய்க்கு போட்டாங்கன்றதுல வந்து எனக்கு உடன்பாடு. ஆனா இளைஞர்கள் மூலமா தான் வந்து ஓட்டு வாக்கு வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்களா, அதை ஒத்துக்கிறீங்களா? இளைஞர்கள் மூலமா வந்திருக்கு, என்கிட்ட டேட்டா இருக்கு சார். டேட்டால என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு 2021க்கும் 2026க்கும் இல்லை கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2021ல் 12.5 lakhs ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14.6 lakhs ஓட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட க்ரோத் பார்த்தீங்கன்னா 2.1 lakhs க்ரோத் இருக்கு. ஸோ இந்த 2.1 lakhs க்ரோத்ன்றது போன வருஷத்துக்கு இருக்கு, 2021க்கும் 26க்கும். ஆனால் இதில் நீங்கள் எப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியா எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த 14,60,000 ஓட்டு எல்லாருமே விஜய்க்கு மட்டும் தான் போட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் எல்லாரும் கணக்கு எடுக்கும் போது தான் அவர் 20% ஓட்டு வாங்குவாருன்னா அப்படியே டைரக்டா இந்த 10% இங்க ஷிஃப்ட் பண்றீங்க. அதுவே வந்து என்னால ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு 18 to 29 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற ஓட்டர்ஸோட பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓட்டுன்னு நான் அதுவும் சொல்றேன் உங்களுக்கு. வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காருன்றதை நம்ப மாட்டீங்களா? இல்ல சார், வீட்டுக்கு வீடு விஜய் இருப்பாங்களான்னு அதே மாதிரி அந்த இவரு சார் சொன்னாரு, ரவி சார் சொன்னாரு. அதுல வந்து எனக்கு வீட்டுக்கு வீடு என்னோட பேர பையன் சொன்னா, எங்க வீட்டுல வந்து எங்க பையன் சொன்னா, ஓகே
ஆனா பட் அவங்க வந்து வெளியில ப்ரொஜெக்ட் பண்றது வேணா வேற மாதிரி இருக்கலாம். ஆனா பட் எல்லாருமே வந்து அங்க போயிட்டு பூத்துக்குள்ள போயிட்டு எட்டி பார்க்கல, இல்ல கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம், வெளியில வந்து சொல்லிக்கலாம். மத்தவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவங்க சொல்லலாம், நான் விஜய்க்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இத வந்து அந்த ஒரு புரிதல் கூட மெச்சூரிட்டி லெவல் இல்லாம 41% சொன்னதுனாலதான் என்னால அந்த நகைப்புக்குரியதா இருக்கு. எனக்கு ஒரு சிரிப்பா தான் இருந்தது. வெளியில நான் ப்ரொஜெக்ட் பண்ணது வேற, ஒரு அதிகாரி அவர் விசாரிச்சு அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து சொல்லியிருக்காரு. பட் ஆனா அதுல எனக்கு அவ்வளோ எல்லாருமே நம்ம வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணது வேற மாதிரி இருக்கும் சார். ஆனா பட் ரியாலிட்டி நம்ம பண்றது சில விஷயங்கள் வந்து நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஓட்டு. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். ஒரு 10 பேர்கிட்ட கேட்டேன், 7 பேர் டிவி கேட்க போட்டாங்க, 30 பேர்கிட்ட கேட்டேன், 25 பேர் டிவி கேட்டேன். நானும் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க கேட்ட ஆட்கள் எல்லாமே டிவிக்கு ஆட்கள். இன்னொரு விஷயம், டிஎம்கே ஏடிஎம்கே எங்கேயும் சொல்ல மாட்டாங்க இப்போ இல்ல, எந்த எலெக்ஷன்லயும். அதுதான் சொல்றேன். நான் நினைக்கிறேன் விஜயோட கட்சி ஆளுங்கெல்லாம் ரோட்ல சுத்திட்டே இருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஆளு அவங்களதான் கல்ல படுறாங்க போல இருக்குது. இல்ல இவங்க எல்லாமே ட்ரெண்ட் சாப்பிடுறாங்க. காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் கிடக்கவே இல்லை. அப்படி பார்த்தா ராமராஜ் கடைலாம் மூடி இன்னுமே எல்லா ஒயிட் ஷர்ட்டு எல்லாத்துலயும் கிடைக்குது, எல்லா காக்கி பேண்ட்டும் கிடைக்குது. அளந்து விடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. அளவே இல்லை அளவு. அது இல்லாம இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது என்னன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து ஆட்டோல இருக்கிற சைலன்சர் சத்தெல்லாம் மாறிடுச்சு. இது வந்து தொடர்ந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல இன்னைக்கு வேளாங்கண்ணியில காலையில 6 o'clock மாஸ் அப்போ விஜய் வரான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு மாதா சுரூபத்துக்கிட்ட டிவிக்கேன்னு கத்திக்கிட்டே போட்டோ போட்டு கத்திட்டாங்க. கொடைக்கானலுக்கு போனா அங்க ஒரு 100-200, அதாவது 2 பேரு கத்துனா அது 100 பேரை மல்டிப்ளை ஆயிடுறானுங்க. டிவிக்கேன்னு ஒன்னும் இல்ல. நம்ம கத்திப்பாரா கிட்ட வண்டி சொன்ன மாதிரி சைலன்சரை கேட்டு தமிழக வெற்றி கழகம்னு அங்க போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் முடியட்டும் சார், அது இப்பவே இப்படி பண்றாங்க. பசங்க ஆர்வமா இருக்காங்க, எல்லாம் குழந்தைகள் தானே. கண்டிப்பா சார். 21 to 18 to 29 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களோட ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா 21% கிட்ட போட்டிருக்காங்க சார். அந்த 21% இது எல்லாமே டேட்டா வச்சு சொல்றேன். 21% மீடியால நிறைய இந்த எக்ஸிட் போல் இதெல்லாம் சொல்றவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த 21%ல கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் ஓட்டு வந்து விஜய்க்கு வந்துரும்ன்றது எனக்கு வந்து அது ஒரு மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி எனக்கு டேட்டா தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் யாருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு, நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான், தமிழ் தேசியம் பற்றி நாலேஜ் இல்லாமல் ஒரு புரிதல் இல்லாத யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஜேர்னலிஸ்டா என்ன? இல்லை, சீமான் நிறைய பேரை வளர்த்து வச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாருமே விஜய் பக்கம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றது ஒரு கண்மூடித்தனமாக இருக்கு. கண்டிப்பாக. ஸோ அது எல்லாமே ஒரு, இவர் யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்துவார்? விஜய் ஏற்படுத்தி இருப்பாரு சார். விஜய் ஏற்படுத்தி இருப்பாருன்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து கொஞ்சம் அந்த பிஜேபி ரிலேட்டடான ஆளுங்க ஏதாவது மைண்ட்ல இருந்திருந்தா கூட, ஏன்னா இன்னைக்கு சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து 3வது டேர்மா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருந்தா கூட அதை கம்ப்ளீட்டா விஜய் வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட் செட்டு. ஆனா திமுக மீது அதிருப்தி இருக்கு இல்ல சார். இது திமுகன்னு இல்லை சார். நீங்க அதிருப்தின்றது எந்த பார்ட்டி ரூலிங்ல இருந்தாலும் அடுத்தது மாறும்போது சார், எந்த பார்ட்டி இருந்தாலுமே அவங்க அடுத்த வாட்டி வரும்போது ஒரு ரூலிங் பார்ட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் அதிருப்தி இருக்கதான் சார் செய்யும். சில விஷயங்கள் வந்து அதிருப்தி இருக்கதான் செய்யும். ஆனா இந்த அதிருப்தின்றது ஒரு பெரிய ஒரு சுனாமி லெவல்ல இருக்குதா, பெரிய கிளீன் ஸ்வீப்பா வருமானா டிஎம்கேக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எதிர்ப்பு இருக்குதான், ஆனா பட் அது ஒரு கிளீன் ஸ்வீப்பா வரும், ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க அந்த அளவுக்குலாம். பெரும்பான்மையான எக்ஸிட் போல் சொன்ன மாதிரி திமுக மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க சார்? வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இன்னும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இது மாதிரி தான் வரும். அவங்க திராவிட கட்சிகள் 2 பேர் ஜெயின்ஸ், அது அவங்க இருக்கட்டும். விஜய் இப்போ 150 சீட்டுக்கு மேல ஃபுல் ஃபோர்ஸ்ல வருவாரா? முடிஞ்சா 200 கூட தாண்டிடுவாருன்றாங்க. எப்படி பாக்குறீங்க அதெல்லாம்? விஜய் வந்துருவாரு. 2026ல வந்து சிஎம் ஆயிடுவாரு. எல்லாருமே இன்னைக்கு 4ஆம் தேதி ரிசல்ட்ல அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாருன்னு சொல்றாங்க. ஆனா பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸை வந்து ஒரு வழிமுறைப்படுத்தணும், தொண்டர்களை. ஏன்னு பாத்தீங்கன்னா அவரு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் அவங்க தொண்டர்கள். சார், டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாதன்னா ஏறுறான், வண்டி முன்னாடி போகாதன்றா போறான். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸை வந்து அவர் வழி நடந்து, கோவில் உள்ள போய் கத்தாத அப்படின்னு போனா கோவில் உள்ள போய் கத்துறான். இப்ப நீங்க சொன்ன அந்த வேளாங்கண்ணி இன்சிடென்ட் கூட கோவில் உள்ள போயிட்டு விஜய் விஜய் விஜய்ன்னு கத்துறது. ஒரு கோவில்ன்றது எல்லாருமே வந்து போற ஒரு இது, பப்ளிக் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் அவர் வந்து யங்ஸ்டர்ஸை வந்து அவரோட தொண்டர்களை வந்து கொஞ்சம் வழி நடத்தணும். ஸோ அது பண்ணாதான் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவராக மாறுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்த வந்து விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் இந்த பரப்புரை இதெல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு சினிமாத்தனமாக மாற்றிட்ட மாதிரி தெரியுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பரப்புரை வந்து ஒரு என்ன மாதிரி கொள்கை பேசணும், என்ன நாங்கள் மக்களுக்கு வந்தா பண்ணோம், அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு குவாலிட்டியாக இருந்தது. இன்னைக்கு விஜயோட அரசியல் வரவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் பண்றாருன்றதுக்காக வேற வழி இல்லாம தே ஆர் அதர்ஸ் ஆல்சோ ஃபோர்ஸ் டு டூ சர்டன் திங்ஸ். இந்த சினிமாத்தனமான விஷயம் போய் பண்ண வேண்டியதா, ராம்பாக் போறது, கூலிங் கிளாஸ் போடுறது, ரோட் ஷோ பண்ணுறது, இதெல்லாமே வந்து இன்னைக்கு வந்து சினிமாத்தனமாயிடுது. நாங்க மக்களுக்கு என்ன பண்ணுவோன்றது இல்லாம ஒரு மக்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சார். இன்னைக்கு மக்கள் வந்து வாட்ச் பண்றாங்க. பத்திரிகையாளர்கள் வடை சுட்டா தெரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா பத்திரிகையாளர்கள் வடை யார் வடை சுடுறா, யாருக்கிட்ட இருந்து வடையை வாங்கி மாவு வாங்கி சுடுறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் டவுட் இல்லை. அது வந்து எனக்கு இந்த அரசியல் இந்த 2026 எலெக்ஷனோட டோட்டல் பரப்புரையே ஒரு சாஃப்டா தான் இருந்த மாதிரி இருந்தது. ஒரு ஃபோர்ஸான இதுவா இல்லை, ஒரு சினிமாத்தனம் கலந்த ஒரு சாஃப்டான பரப்புரையா தான். சீமான் போராடினார்ல, சீமான் கடைசி வரைக்கும் போராடினார். அவர் ஒரு போராளியா தான் இருக்கிறார். ஏன்னா யாருமே வந்து எங்களுக்கு கூட்டணிக்கு எத்தனை சீட்டு ஷேரிங்னும் போது அவர் டோட்டல் எல்லா கேண்டிடேட்டையும் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்றாரு. அவர் எப்பவுமே ஒரு போராளியா தான் இருக்கிறாரு. அதுதான் எனக்கு பெரிய மன வருத்தமா இருக்குது. இளைஞர்கள் எல்லாருமே ஒரு நடிகரை பின்தொடர்ந்து போயிடுவாங்கன்ற மாதிரி இந்த சோசியல் மீடியாக்கள், ஜேர்னலிஸ்ட் எல்லாமே சொல்றது வந்து எனக்கு மனம் வருத்தது கொடுக்குது. அந்த அளவுக்கு நம்மளோட யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு வீக்கான யங்ஸ்டர்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது சார். இப்போ இறுதியா விஜய் வந்து வேற லெவல்ல அடிச்சு தூக்கிட்டு வருவாரா, சிஎம் ஆயிடுவாரா? விஜய் சுனாமி வராது சார். இந்த இடத்துல தான் வந்து நம்ம தமிழிசை அவங்க சொன்ன ஒரு இது, விசில் சத்தம் எவ்வளோ கேட்குமோ அவ்வளோதான் கேட்கும். அவர் ஒரு பெரிய அணுகுண்டு இல்லை. அது 4ஆம் தேதி நம்மளும் பார்க்கலாம். நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. அவர் இந்த வாட்டி வந்து சிஎம்ஆ வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி தான் என்னோட புரிதல். ஓகே, உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பிஸியான ஷெட்யூலில் நேரம் ஒதுக்கி பேசி அமைக்க ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.